கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 14:14. ரோமன்ஸ் 14:14. ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மெல்லிய இடைவெளியை பார்க்கிறார். அதாவது கர்த்தத்துவத்துக்கும் ஒரு போதகரா அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியதா. இதுல ரெண்டு சத்தியத்தையும் எப்படி அவர் கையாளுறாரு பாருங்க. அதாவது கிறிஸ்தவத்தில் உள்ள சுதந்திரம் என்று சொல்வது உண்மை. அதே சமயத்துல ஒரு கிறிஸ்தவனுடைய மனசாட்சி எவ்வளவு முக்கியமானதை காட்டக்கூடியதா. அப்ப இங்க சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும், ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்திருக்கிறேன். இது என்னுடைய ஆலோசனை கிடையாது, இது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, இது என்னுடைய இன்டர்பிரேஷன் கிடையாது. இது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போதித்ததின் பிரகாரமாக. ஏன்னா மார்க் 7:19 ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு, எல்லா உணவுமே சுத்தம் உள்ளதுதான் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரத்துல பேதுருக்கு அங்க ஒரு தரிசனம் காட்டப்படுது. அதுல எல்லா மிருகங்கள் இருக்கு, அடிச்சு புசின்னு சொல்லும் போது அப்ப இல்ல ஆண்டவரே இது தீட்டு உள்ளதுன்னு பேதுரு சொன்ன உடனே சொல்றாரு, இல்ல எதுவுமே தீட்டு உள்ளது இல்ல. அப்ப என்ன, என்னுடைய சுதந்திரம் என்ன, எதுவுமே இது கிடையாது. எந்த ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன, இது ரொம்ப கிளியரா சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா அடுத்து என்ன சொல்றாரு, ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டு. எப்படி, இப்போ ஒருத்தன் அவன் நினைக்கிறான் இது சாப்பிட்டா இது தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொன்னா அது அவனுக்கு தீட்டா இருக்குது. அதுல என்னன்னா, இதுல இந்த விசுவாசி அவர் ஒரு லீகலிஸ்ட் கிடையாது, இல்ல அவர் ஒரு எதிர்மறையான ஆள் கிடையாது, அவர் எந்த வகையிலையும் ஒரு முதிர்ச்சி அடையாதவரும் கிடையாது. ஆனா அவரை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாரு, இது தீட்டு உள்ளது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அது அவருடைய மனசாட்சி என்ன பண்ணுது, அது தீட்டு உள்ளது அப்படின்னு சொல்ல வைக்குது. அதனால அவருக்கு அது தீட்டு உள்ளதா இருக்கும். ஆனா அது பாவமான காரியம் கிடையாது. இத நீங்க மீறுவது, இந்த அவருடைய மனசாட்சியை மீறுவதனால அது பாவம் கிடையாது. காரணம் என்ன, ஏன்னா அவருடைய மனசாட்சி என்ன, அதுக்குதான் கர்த்தர் அங்க மறுமொழி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. அப்ப என்ன, இங்க ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் என்பது உண்மை. ஆனா அதே சமயத்துல நம்ம கொடுக்கப்பட்ட மனசாட்சியின்படிதான் வாழ முடியும் என்பதை அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு பாராடாக்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு எதிர்மறை. ஒண்ணு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம், இன்னொன்னு அது என்னுடைய மனசாட்சி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உண்மை, இது அப்ஜெக்டிவ். அதாவது என்ன, எதுவுமே அதுல அசுத்தம் கிடையாது, தீட்டு கிடையாது. ஆனா அது எதுக்கு சப்ஜெக்டிவ், அது எதுக்கு இதாகுது, என்னுடைய மனசாட்சிக்கு. இப்ப நான் அந்த மனசாட்சியில அது தீட்டு உள்ளதுன்னு நினைச்சேன்னா அது எனக்கு தீட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு இறைச்சி கறி எடுத்துக்கோங்க. இறைச்சி கறி நான் நினைக்கிறேன் இது சாப்பிடலாம், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது ஒண்ணுமே கிடையாது, அது தீட்டு கிடையாது. ஆனா இன்னொருத்தர் மனசாட்சியில இது தீட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா அது தீட்டு. இது ரெண்டுமே உண்மை, இந்த ரெண்டுமே கனப்படுத்தப்படணும், இந்த ரெண்டுமே சபையில ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப என்ன, இது ஒரு பலமான ஒரு ஆள் ஒரு பலவீனமான ஆளை என்ன பண்ணக்கூடாது, அழுத்தம் கொடுக்க கூடாது. ஒரு பலவீனமான ஆள் முன்னாடி ஒரு பலமான ஆள் எனக்கு இந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் சுதந்திரத்தை கொண்டாடக்கூடாது. அதே மாதிரி அவங்க ஒரு எச்சரிக்கையா இருக்கிறத நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. அதே சமயத்துல இந்த பலவீனமான ஆள் என்ன பண்ணக்கூடாது, இந்த சாப்பிட்றவனை பார்த்து, இறைச்சி சாப்பிட்றவனை பார்த்து தீட்டானது சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. அப்ப அவங்களுடைய இது பண்ண என்ன கூடாது, அவங்களுடைய மனசாட்சியை வச்சு இதுதான் பிரமாணம்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான்
இந்த சுவிசேஷத்தை நம்ம ஒரு ஐக்கியத்துல அழகாக கொண்டு போக முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நியாயம் தீர்க்கிறத நிறுத்தணும். நம்ம ஒருத்தரை பாதுகாக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய மனசாட்சி முக்கியம். அதனால ஒருத்தருடைய மனசாட்சியை நம்ம மீறாதபடிக்கு நம்முடைய சுதந்திரத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கணும். அப்ப ஒரு கிறிஸ்தவ சுதந்திரங்கிறது உண்மை, அது கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி இருக்கிறது. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமா ஆண்டவரே, இதோ நாங்கள் கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே, இரண்டுமே உண்மையான காரியங்கள், இரண்டுமே சத்தியமான காரியங்கள். ஆனா நாங்க அதை சரியான முறையில கையாண்டு ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஒற்றுமையை அழகாய் நேர்த்தியாய் கையாண்டு உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.